2026 ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை காண்பதற்காக கனடாவுக்கு பயணம் செய்த வெளிநாட்டவர்கள் சிலர் அகதி தஞ்சம் கோரியுள்ளனர். இந்த தகவலை கனடாவின் குடியேற்றம், அகதிகள் மற்றும் குடியுரிமைத்துறை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. கனடாவிற்கு பயணம் செய்வதற்கு முன்னர் தங்களது தற்காலிக வதிவிட விசா விண்ணப்பங்களில் ஃபிஃபா உலகக்கோப்பை 26 என குறிப்பிட்ட 175 பேர் போட்டிகள் நிறைவடைந்த பின்னர் அகதி புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ளனர். உலகக்கிண்ண போட்டிகளை காண்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு கனடாவுக்கு வருகை தந்த மொத்தம் 26,111 பார்வையாளர்களிலிருந்து இந்த 175 பேரும் தஞ்சம் கோரியுள்ளனர். இவ்வாறு அகதி தஞ்சம் கோரியவர்கள் பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ், நேபாளம், புருண்டி, கொலம்பியா, ஈக்வடோர், எகிப்து, கானா, கென்யா, நைஜீரியா மற்றும் செனகல் ஆகிய 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கானா நாட்டைச் சேர்ந்த 25 பேர் அகதி தஞ்சம் கோரியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக கொலம்பியா, எகிப்து மற்றும் கென்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலா 15 பேர் தஞ்சம் கோரி விண்ணப்பித்துள்ளனர். கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்திய இந்த 5 வார கால ஆண்களுக்கான உலகக்கோப்பை போட்டியின் போது கனடாவின் வான்கூவர் மற்றும் டொரண்டோ ஆகிய முக்கிய நகரங்களில் 13 ஆட்டங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.